அன்பிற்குரிய ஈகாங்கல் சமூக நற்பணி இயக்கத்தினை 1986ஆம் ஆண்டு முதல் 4 தேதி வரை சிறப்பாகவும் சீரோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற எனது அருமை தம்பி அவர்களை நன்றி பாராட்டி வாழ்த்த விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அரிதறிது மாநிலராய் பிறத்தல் அறிவு என்று சொல்வார்கள். அதிலும் குற்றம் குறை எதுவும் இல்லாமல் நல்லபடியாக பிறத்தல் மிகவும் அரிது. ஆண்டவனுடைய கட்டளைப்படி விதிப்படி சில குறைபாடுகளுடன் பிறந்த குழந்தைகள் பெற்றோர்களாலும் சமுதாயத்தாலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அப்படி புறக்கணிக்கப்படுகின்ற குழந்தைகளை தத்து எடுத்ததை போல தன் அன்பாலும் அரவணைப்பாலும் இந்த மையத்தில் கொண்டு வந்து சேர்ந்து அவர்களுக்கு நல்வாழ்வு வழங்கி அவர்களை சமுதாயத்தின் ஒரு சிறந்த உறுப்பினராக ஆக்குவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் திரு நாராயணசாமி. அவருடைய சேவை மகத்தான மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்வார்கள். அது பொதுவான மக்களுக்கான பெயர். ஆனால் இவர் ஆண்டவனின் தூதராக இருந்து ஆண்டவனுடைய நேரடி அருள் பெற்று இந்த உலகில் மண் உலகில் மக்களுக்கு சேவை செய்வதற்கு வந்தவராகவே நான் அவரை பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான குணம் படைத்த திரு நாகேஷ் அவர்கள் என்னிடத்தில் படித்தவர். நான் அவருக்கு ஆசிரியர் என்று சொல்லிக் கொண்டதில் பெருமிதம் அடைகிறேன். அவர் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் நற்பணியை ஆற்ற வேண்டும் என்று நான் உரமாக வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் ஒரு புனிதமான நாள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கல்விக்கண் கொடுத்தவர் என்று அனைவராலும் பாராட்டப்பட்டவர். அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் செல்வதற்காக 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் என்று நம்ம தூரம் போய் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரே ஒரு அரசாணையின் மூலம் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை ஒரே அரசாணையின் மூலம் திறந்து வைத்து தமிழ்நாட்டு குழந்தைகள் கல்வி பெறுவதற்கு வழிவகுத்த ஒரே முதல்வர் அவர். அதுக்கு பின்னால இப்போ 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் போயிட்டு வந்துருச்சு. அது இல்லை. ஆனால் முதலில் அந்த திட்டத்தை முன்னெடுத்து வைத்தவர் ஆவார். அதுக்கு தமிழ் சமுதாயம் மட்டுமல்ல இந்தியாவே கடமைப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகள் கிராமப்பகுதியிலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக சத்து உணவு திட்டத்தை மதிய உணவு திட்டத்தை சத்து திட்டம் முதல்வர்கள் மதிய உணவு திட்டத்தை அவர்கள் ஆரம்பித்தார். இப்போது எம்ஜிஆர் அவர்கள் அதை விரிவுபடுத்தி முதலமைச்சரின் சத்துணவு திட்டம் என்ற பெயர் சூட்டி எல்லா குழந்தைகளுக்கும் பள்ளியில் படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் சத்துணவு முட்டை கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவை வழங்குவதற்கான ஆணையங்கள் வழங்கினார். அந்த தலைவர்களை நாம் இப்பொழுதுமே நம் மனதில் வைத்துக் கொள்கிறோம். அந்த புனித நாளில் ஆகஸ்ட் செப்டம்பர் ஜூலை 15 தான் அவர் பிறந்தாரு.
அதே நாளில் தான் நம்முடைய ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அவர்களும் பிறந்திருக்கிறார்கள். அவரும் கல்வி சேவைகளை ஏறக்குறைய 35 ஆண்டு காலத்திற்கு பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். காமராஜர் பிறந்ததுனாலும் என்பது தெரியல, இவரும் கல்வித்துறையிலேயே தன்னுடைய பணியை தொடங்கி வெற்றிகரமாக செயல்படுத்தி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அவர் நீண்ட ஆய்வு பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். இந்த மையத்திற்கு அடிக்கடி வர வேண்டும். லாரன்ஸ் அவர்களோடு இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று மனமாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த மையத்தை நடத்துவதற்கு லாரன்ஸ் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. அவர் நிறுவனர். ஒரு நிறுவனத்தை நிரூபித்தால் மட்டும் போதாது, அதற்கு தோளோடு தோள் நின்று துணை நின்று அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய தொண்டர்கள் தேவை. தொண்டர்கள் இல்லாத கட்சி விளங்குவது இல்லை. அதே போல நல்ல துணை இல்லாத எந்த நிறுவனமும் வெற்றிகரமாக செயல்பட முடியாது. இங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களாகிய நீங்கள் அர்ப்பணிப்போடு மற்ற பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நடையளவு வித்தியாசம் இருக்கிறது. சகிப்புத்தன்மை, எத்தனையோ மன டென்ஷன் உண்டாக்குவாங்க குழந்தைங்க, அதையெல்லாம் தாங்கி நின்று இன்னொருத்தோடு ஏற்று அந்த குழந்தைகளிடத்தில் நோய் சிரிக்காமல் கோபத்தை காட்டாமல் அதை தெரிந்துவிட்டுக் கொள்ளாமல் மனமாசிரியம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு முன்னோர்களோடு ஏற்றுக்கொண்டு கொண்டாடக்கூடிய உங்களை போன்ற ஒரு நல்ல ஆசிரியர்கள் அவர்களுக்கு அமைந்திருக்கிறார்கள். அந்த நல்ல ஆசிரியர்களுக்கு நான் தலைவணங்கி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் உங்களுடைய கொள்கை என்றும் வாழ வேண்டும். லாரன்ஸோடு இருந்து நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. லாரன்ஸுடைய மகன் ஒரு பாடல் சொல்வார்கள், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கோரு பாதை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான் அப்படிங்கிறது ஒரு திரைப்பட பாடல்ல வருது. அது மாதிரி அன்பு தம்பி வேணும் தனக்குன்னு தனியா ஒரு நிறைய படிச்சிருக்காரு, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சிருக்காரு. அதையெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய அப்பாவின் கொள்கையை பின்பற்றி இந்த நிறுவனத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் மேன்மேலும் அப்பாவை விட மகன் தந்தைக்கு ஆக்கும் உதவி என்று சொல்வார்கள். அதை போல தந்தையை விட, தந்தை 8 அடி படித்தால் 16 அடி படின்னு சொல்லுவாங்க. தந்தையை விட இன்னும் பல மடங்கு சிறப்புகள் பெற்று இந்த நிறுவனத்தோடு இன்னும் பல கிளை நிறுவனங்களை எல்லாம் தொடங்கி வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும். அவருக்கு ஆண்டவன் நல்ல அருள் செய்ய வேண்டும் என்று சங்கடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மேலே வந்து குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க. இந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் படித்து உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. மற்ற குழந்தைகளை விட அதிகமான திறமை உங்களுக்கு தான் இருக்குது. அந்த திறமைகளை வந்து பட்டை தீட்டிய பயங்களாக மாற்றக்கூடிய சக்தி இந்த ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. ஆசிரியர்கள் தொடர்பு கேட்டு நல்லா படித்து நீங்களும் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில்